உறவுல திரும்பவும் எல்லாம் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கிறது நீங்களே பாருங்க. நான் வரிசையா சொல்றேன் உறவுகளே. நீட் பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, ஆவின் பால், நெய், தயிர் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, டாஸ்மாக் சரக்கு விலை உயர்வு, பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷனு, நிலத்தின் கைட்லைன்ஸ் வேல்யூ உயர்வு, வீட்டு வரி உயர்வு, வணிக வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, மணல் கொள்ளை, மலைகளை உரித்து கொள்ளை, வடிகால் திட்டங்களில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடக்குது. 40% கமிஷன் குற்றச்சாட்டு, தரமற்ற பாலங்கள், சாலைகள், ஏரிகள், பாலியல் வன்கொடுமைகள், கள்ளச்சாராய மரணங்கள், டாஸ்மாக் சாராய பலி, பத்திரிகைகளை மிரட்டுவது, ஊழல் குற்றச்சாட்டுகள்னு 880 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அதுல பார்த்தா தொடர்புடையவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை, எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிர்வாக சீரழிவு, போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா பரவல், லஞ்ச ஒழிப்புத்துறை செயலிழப்பு குற்றச்சாட்டு, அரசு பணிகளில் ஊழல், 1200 கோடி ரூபாய் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல், திருட்டு நாய் சேகர் மூலம் கோயில் நகைகளை உருக்கி கொள்ளையடித்தது, ஒவ்வொரு வருடமும் கூவத்தை வைத்து பல்லாயிரம் கோடி கொள்ளையடிப்பது, அரசாங்க கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொட்டினா அந்த இடத்துல போய் பார்த்தா கிச்சனு, ஆளு, பெட்ரூம் உட்காந்து திமுக அரசு நிர்வாகிகள் அதை பயன்படுத்துவது.